நபி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்கள் மேற்கொண்ட பொருளாதார சீரமைப்பு கொள்கைகள் அரசாங்கத்திற்கு லாபத்தை ஒரு புறத்திலே ஈட்டினார்கள், இன்னொரு புறத்திலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் உயர்த்தினார்கள். அதற்கு பின்னால் இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருந்த செல்வ நிலை என்ன? ஒருவர் இறந்திருப்பார், நபி கேட்பார், இவருக்கு கடன் உண்டா? ஆம், கடன் உண்டு. சொத்து பத்து இருந்தாலும் அதை அவர் வாரிசுகளுக்கு கொடுங்கள், இவர் பட்ட கடனை எனது அரசு அடைக்கும் என்று சொன்னார் நபிகள் நாயகம். யாரோ வாங்கின ஒரு தனி மனிதன் வாங்கிய கடனுக்கு அரசாங்கம் பொறுப்பு. இது நபி காட்டிய வழி. நம்ம அரசாங்கத்தின் நிலைமை என்ன தெரியுமா? அரசாங்கம் வாங்குற கடனுக்கு நம்ம பொறுப்பளிப்ப, நம்மளை கட்டித்தான் கடன் வாங்குறாங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தர் வேலை 30,000 40,000 கடன் இருக்குதுங்க. இத்தனை கோடி மக்களை கணக்கு வச்சுதான் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்குறாங்க. அரசாங்கம் வாங்குகின்ற கடனை மக்கள் தலையிலே எழுதுகின்ற ஆட்சியாளரை பார்க்கிறோம். தனி மனிதன் வாங்கிய கடனை அரசாங்கம் பொறுப்பேற்று அடைத்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியாளராக, மா மனிதராக நபி அவர்கள் திகழ்ந்தார்கள்.